அத்தியாயம் 3. ஆதவன் தனது கண்களைத் திறந்தான். இப்போது அவன் அந்த குடுவை மற்றும் புத்தகங்களுடன் அவன் வீட்டில் இருந்தான். தற்காப்புக் கலை நுட்பங்களை 5 வகையாக பிரித்து வைத்திருந்தனர். அவை முறையே பூஜ்ய நிலை, முதல், 2ஆம், 3ஆம், 4ஆம் என பிரித்து வைத்திருந்தனர். அவை ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு உயர்ந்த மற்றும் தாழ்ந்த நிலைகள் இருந்தன. 4ஆம் நிலை என்பது மிக உயர்ந்த நிலை. பூஜ்ய நிலை என்பது அதன் பெயருக்கு ஏற்றாற்போல் மிக குறைந்த நிலையாகும். ஆனால் 4ஆம் நிலையை விட உயர்ந்த நிலை ஒன்று இருந்தது. அதுதான் தெய்வீக நிலை. அதை 5ஆம் நிலை என்று கூட கூறலாம். ஆனால் அந்த தெய்வீக நிலை என்பதை வெறும் ஒரு புராணக்கதை என்றுதான் நினைத்தான் ஆதவன். ஏனென்றால் அவன் அதை பெற்ற தற்காப்பு கலைஞர்கள் எவரையும் பற்றி கேள்விப்பட்டதில்லை. அவனுக்கு தெரிந்தது எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்திற்கு சொந்தமான மிக உயர்ந்த நுட்ப நிலையான 4ஆம் நிலை மட்டுமே. இப்போது ஆதவன் கையில் இருப்பது அந்த உயர்ந்த நிலையான தெய்வீக நிலையை எப்படி சாகுபடி செய்ய வேண்டும் என்ற புத்தகம். அவனால் எப்படி ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும்? ஆனாலும் உண்மையான போட்ராகன் நுட்பத்தின் முதல் நிலை மட்டுமே அதில் இருந்தது என்பதுதான் அவனுக்கு பரிதாபம். இந்த முதல் நிலை அவனது இரத்த நடுக்கோட்டை திறக்கும் நிலைக்கு மட்டுமே செல்ல அனுமதிக்கும். சாகுபடி முறையின் 2ஆம் நிலை அவன் அந்த 99 படிகளை தாண்டி 2வது மேடைக்கு சென்றால் மட்டுமே கிடைக்கும். அங்கு இன்னொரு பெட்டியும் இருந்தது. ஆதவன் முதல் மேடையில் கிடைத்த புத்தகத்தில் இருந்த பக்கங்களை புரட்டினான். அதில் அவன் இறுதி பக்கத்திற்கு வந்தான். அதில் அவன் ஒரு வரியை கவனித்தான். அதில் உண்மையான போட்ராகன் நுட்பத்தின் 2ஆம் நிலைக்கு போக விரும்பினால் ஒருவர் 3 தெய்வீக நடுக்கோடுகளை திறக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் 2ஆம் கட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக திறந்தால் நடுக்கோட்டு வெடிப்பால் அவர் மரணத்திற்கு ஆளாகக்கூடும் என்று எழுதியிருந்தது. ஆதவன் ஒரு நீண்ட பெருமூச்சை எடுத்தான். நான் இந்த சாகுபடியை பயிற்சி செய்ய கொஞ்சம் அதிகமாக நேரம் தேவைப்படும் இல்லையா? அது மட்டுமில்லாமல் கஷ்டமாகவும் இருக்கும். இருந்தாலும் நான் இதை செய்வேன் என்று மனதில் நினைத்தான். தற்காப்புக் கலைகளின் சாகுபடி சில ராஜ்யமாக வகைப்படுத்தப்பட்டு இருந்தது. அவை சிங்க ராஜ்யம், சம்பா ராஜ்யம், கடம்ப ராஜ்யம், லிங்க ராஜ்யம், தந்திர ராஜ்யம், அரச ராஜ்யம் என இருந்தது. இதில் சிங்க ராஜ்யம் சாகுபடியின் அடிப்படையாக இருந்தது. அது மிகவும் எளிதானது. மனித உடலில் 9 மெரிடியன்களும் 81 அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் உள்ளன. முதல் 3 மெரிடியன்கள் மனித மெரிடியன்கள், அடுத்த 3 மெரிடியன்கள் நில மெரிடியன், கடைசி 3 மெரிடியன்கள் வான மெரிடியன்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு சாதாரண தற்காப்பு கலை கொண்ட மனிதன் வானம் மற்றும் நிலம் போன்ற 9 மெரிடியன்களை திறக்கும்போது அவர்கள் அடுத்த ராஜ்யமான சம்பா ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். அப்படி நுழைபவர்கள் உண்மையான தற்காப்பு கலைஞராக மாற முடியும். இந்த 9 மெரிடியன்களுக்கு மேலும் 3 மெரிடியன்கள் இருந்தன. அவை தெய்வீக மெரிடியன்கள் என அழைக்கப்பட்டன. இந்த 3 தெய்வீக மெரிடியன்களை திறக்க முடிந்தவர்கள் மிகவும் குறைவாகவே இருந்தார்கள். வாசுகி, அவள்தான் ஒரு தெய்வீக மெரிடியனை திறந்து இந்த முழு மரகத தேசத்தையும் அதிர வைத்தாள். அதனால்தான் மூத்த கவுன்சில் உடனடியாக அவளை சக்கரவர்த்தி குடும்பத்தின் தலைவராக அங்கீகரித்தது. அதற்கு அந்த தெய்வீக நடுக்கோட்டை திறந்ததே போதுமானதாக இருந்தது. நான் அந்த 3 தெய்வீக மெரிடியன்களையும் திறக்க வேண்டும். அதற்கு நான் தெய்வீக நிலை சாகுபடி நுட்பத்தை அறிய வேண்டும் என்று நினைத்தான் ஆதவன். ஆதவன் ஒரு புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு மற்ற 2 புத்தகங்களையும் கையில் எடுத்து படிக்கத் தொடங்கினான். அந்த புத்தகங்களுக்கு கீழ் அவை எந்த கலை என்று எழுதியிருந்தது. ஒரு புத்தகத்தில் உடல் கலை என்றும் கைமுஷ்டிக் கலை என்றும் எழுதியிருந்தது. அவை வெறும் அடிப்படையான தற்காப்பு கலை நுட்பங்கள்தான். ஆனால் அது சக்கரவர்த்தி குடும்பத்திற்கு புதிதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். இதை போன்று கண்டுபிடிப்பது என்பதும் கடினம்தான். புத்தகங்களை கீழே வைத்தான் ஆதவன். அவன் மீண்டும் அந்த மாத்திரைகளை எடுத்து பார்த்தான். அந்த குடுவையின் மூடியை திறந்து அந்த சிவப்பு நிற மஜ்ஜை சுத்திகரிப்பு மாத்திரையை எடுத்து விழுங்கினான். மருந்து அவன் உடலில் மெல்ல கரைந்து அவனின் உடல் தசைகள், எலும்புகள் மற்றும் உள்ளுறுப்புகளுக்கு ஊடுருவி பரவியது. அந்த மாத்திரையின் விளைவால் ஆதவனின் உடல் மெதுவாக மேம்படத் தொடங்கியது. ஆதவனால் அவன் உடம்பில் ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவன் எலும்புக்கூட்டில் இருந்து ஏற்படும் சிறிய அதிர்வுகளையும் தசைகளில் ஏற்படும் சுருங்குதலையும் கூட துல்லியமாக கேட்க முடிந்தது.
அவன் உடலில் இருந்த அசுத்தங்கள் வெளியேற்றப்பட்டது. அப்படி வெளியேற்றப்பட்டதில் அவன் உடல் வெப்பமடைந்தது. அதைத் தொடர்ந்து அவன் உடல் வலிமையாக மாறிக்கொண்டே இருந்தது. அவனது மெரிடியன்கள் முன்பு வாடிப்போய் தளர்ந்திருந்தது. இப்போது சுறுசுறுப்பாகவும் துடிப்புடனும் இருந்தது. அதை அவனால் உணர முடிந்தது. மஜ்ஜை சுத்திகரிப்பு மாத்திரையின் அனைத்து வேலைகளும் முழுமையாக முடிய மறுநாள் பகல் பொழுதை நெருங்கிவிட்டது. அந்த மாத்திரையின் அனைத்து குணங்களும் முழுமையாக அவன் உடலில் கலந்து முடிந்தது. ஆதவன் இரவு முழுவதும் கண்ணயரவில்லை. அவனுக்கு தூக்கமும் வரவில்லை. அதற்கு மாறாக அவன் மிகவும் புத்துணர்ச்சியுடனும் மிக உடல் பலத்துடனும் இருப்பதாக உணர்ந்தான். ஒரே ஒரு மஜ்ஜை சுத்திகரிப்பு மாத்திரை அவனை முழுமையாக மாற்றியது. அவனின் உடல் சாதாரணமாக இருப்பதை விட வலிமையாக மாறியிருந்தது. அவனின் அடைபட்டு கிடந்த நடுக்கோடுகள் இப்போது உயிர் வந்தது போல, உயிர் சக்தியால் நிறைந்திருப்பது போல உணர்ந்தான். அவன் உடலில் இருந்து வெளியேறிய அசுத்தங்கள் அவன் உடலில் ஒரு பசை போல ஒட்டியிருந்தது. அதை பார்த்த அவனுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தது. ஆதவன் தன் அறையில் இருந்து வெளியே எட்டிப் பார்த்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. அவன் கவனமாக கதவை திறந்து வெளியே மெல்லமாக நடந்து வந்தான். அவனது தாய் கௌசலை, பணிப்பெண் இலக்கியா இருவரும் வெளியே சென்று விட்டதை உணர்ந்தான். எங்கே சென்றிருப்பார்கள்? ஒருவேளை உணவு வாங்கச் சென்றிருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஆதவன் முற்றத்தில் இருக்கும் கிணற்றிற்கு அருகில் சென்றான். அதில் இருந்து அவன் உடலில் பசை போன்ற அழுக்கு போகும் அளவிற்கு குளித்து முடித்துவிட்டு ஆடைகளை மாற்றினான். அதன் பிறகு அவன் இன்னும் புத்துணர்வாக உணர்ந்தான். சிறிது நேரத்திலேயே வெளியே சென்றிருந்த இருவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் ஆதவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவன் பார்க்க மிகவும் வலிமையாக தெரிந்தான். அவன் படுக்கையில் இருந்த பலவீனமானவன் போல தெரியவில்லை. உடல்நிலை சரியில்லாதவன் போலும் துளிகூட தெரியவில்லை. அதனால் அவர்கள் ஆச்சரியப்பட்டதில் தவறில்லை. கௌசலை அதே ஆச்சரியத்துடன், ஆதவா, உன் காயங்கள் குணமாகிவிட்டதா என்று அவனை மேலும் கீழும் ஆராய்ந்தபடி கேட்டாள். என்ன ஆயிற்று இளையவரே? இன்று நீங்கள் சற்று வித்தியாசமாக தெரிகிறீர்கள் என்று அப்பாவியாக ஆச்சரியத்துடன் கேட்டாள் இலக்கியா. தாயே, அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் நேற்று இரவு என் ஆன்ம சக்திகளை கடத்தும் கலையை பயிற்சி செய்து பார்த்தேன். அதனால் என்னுடைய ஆன்ம சக்தி கொஞ்சம் வளர்ந்து முடிந்தது. அதன் காரணமாக நான் நன்றாக உணர்கிறேன் என்று சொல்லி சிரித்தான் ஆதவன். என்ன, உன்னால் ஆன்ம சக்தியை வளர்க்க முடிந்ததா ஆதவா என்று அவனது தாய் அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாள். அவள் கண்கள் சந்தோஷக் கண்ணீரால் நிரம்பியது. ஆதவன் புனித ஆலயத்தை பற்றி அவன் தாயிடம் எதுவும் கூறவில்லை. ஏனென்றால் அதில் 5ஆம் நிலையான தெய்வீக நிலை மற்றும் தற்காப்பு கலை நுணுக்கங்கள் இருந்தன. அதை பற்றி வெளியே தெரிந்தால் அதனால் அவர்கள் சிக்கலில் ஏதும் மாட்டிக்கொள்ளக்கூடும் என்று ஆதவன் நினைத்தான். அந்த மஜ்ஜை சுத்திகரிப்பு மாத்திரை, அதனால் அவன் உடலில் நடந்த மாற்றங்கள் மற்றும் அந்த புத்தகங்கள் என எதை பற்றியும் கூறவில்லை. எனவே அவன் ஆத்ம சக்திகளை வளர்த்தது பற்றி மட்டுமே கூறினான். அருமை கண்ணா, அருமை எனக் கூறினாள் கௌசலை. அவளது கண்களில் சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சி தென்பட்டது. ஆன்ம சக்தியை வளர்ப்பது என்பது ஒரு சிறிய விஷயம்தான். இது சாதாரண தற்காப்பு கலைஞர் ஆவதற்கு தொடர்புடையதாக இருந்தாலும் கௌசலை ஆதவனுக்காக சந்தோஷப்பட்டாள். இதை கவனித்த இலக்கியா, நீங்கள் எப்போதும் என் எஜமானி அம்மாவையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே கூறினாள். அவர்கள் அவ்வாறு கூறிவிட்டு சமைக்கச் சென்று விட்டார்கள். சிறிது நேரத்திலேயே சுவையான நறுமணம் அங்கு காட்டில் கலந்த பரவியது. சமையல் முடிந்ததும் அவர்கள் மூவரும் 2 காய்கறி மற்றும் இறைச்சியுடன் கூடிய உணவை உண்ண மகிழ்ச்சியுடன் ஒன்றாக அமர்ந்தார்கள். ஆதவா, உனக்கு இன்னும் உடல்நிலை சரியில்லை. அதனால் நீ இறைச்சியை அதிகம் எடுத்துக்கொள். அப்போதுதான் உன் உடல் சீக்கிரம் குணமாகும் எனக் கூறிக்கொண்டே கௌசலை ஆதவனின் தட்டில் இறைச்சியை வைத்தாள். தாயே, நீங்களும் இலக்கியாவும் சாப்பிடுங்கள் என்று அவனும் கூறினான். ஆதவனின் தந்தை மாதவன் சக்கரவர்த்தியின் கொலை பற்றிய செய்தி 6 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்ததில் இருந்து அவர்கள் இருவரின் வாழ்வும் பல ஆண்டுகளாக கொஞ்சம் சரிந்து கிடந்தது. சக்கரவர்த்தி குடும்பத்தில் இருந்து வழங்கப்பட்ட சொத்துக்கள் காலப்போக்கில் குறையத் தொடங்கின.
அதனால் இறைச்சி உணவை எடுப்பது என்பது அரிதாகி போனது அவர்களுக்கு. அதனால் கௌசலை, இலக்கியா இருவரும் தங்களுடைய உணவையும் சேர்த்து ஆதவனுக்கு கொடுத்தார்கள். ஊட்டச்சத்துக்கள் இல்லாத காரணத்தினால் இலக்கியாவும் சற்று மெலிந்து பலவீனமாகத்தான் காணப்பட்டாள். தற்காப்பு கலைஞர்களுக்கு அதிக அளவிலான ஊட்டம் தேவைப்படும். ஏனென்றால் அவர்கள் பயிற்சி செய்வதற்கு, தங்கள் கலையை பயில்வதற்கு தேவைப்படுகிறது. அதனால் அவர்கள் சாப்பிடுவதில் அதிக கவனத்தை செலுத்துவார்கள். நல்ல திடமான இரத்த மெரிடியன்கள் கொண்ட சக்கரவர்த்தி குடும்பத்தின் தற்காப்பு கலைஞர்கள் சாதாரண மிருகங்களின் இறைச்சியை மட்டும் அல்லாது ராட்சத மிருகங்களின் இறைச்சியையும் சாப்பிட்டார்கள். அதிலும் மிகவும் திறமையான கலைஞர்கள் தினமும் கொஞ்சமாவது டிராகன் டைகர் மாத்திரைகளையும் ராட்சத மிருகங்களின் இரத்தம் மற்றும் அதன் எலும்புகளுடன் எண்ணற்ற மூலிகைகளையும் சேர்த்து செய்யப்பட்ட மாத்திரைகளையும் உட்கொண்டனர். அந்த மாத்திரை ஒரு வகையான சுத்திகரிப்பு மாத்திரையாகும். டிராகன் டைகர் மாத்திரையில் மிகப்பெரிய அளவில் ஆன்ம சக்திகள் சுத்திகரிக்கப்பட்டு இருந்தது. அந்த மாத்திரை ஒருவரின் தசைகள், எலும்புகள், உறுப்புகள் மற்றும் மெரிடியன்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் ஒருவரின் சாகுபடியை மேம்படுத்தவும் உதவுகிறது. ஒருவரின் ஆன்ம சக்தியை வளர்க்க உதவி செய்கிறது. ஆதவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் போதுமான ஊட்டச்சத்துக்கள் இல்லை. ஆதவா, நீ ஏற்கனவே ஆன்மீக சக்தியை எழுப்பியிருக்கிறாய். இந்த உணவு உனக்கு போதுமானதாக இருக்காது என்று நினைக்கிறேன். என்னிடம் 8 டிராகன் டைகர் மாத்திரைகள் உள்ளது. அவற்றை நீ எடுத்துச் செல். உனக்கு சாகுபடி செய்ய உதவியாக இருக்கும் என்று ஒரு குடுவையை எடுத்து மிக கவனமாக அவனிடம் கொடுத்தாள் கௌசலை. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஆதவன். இந்த 8 டிராகன் டைகர் மாத்திரைகள் அவன் அம்மாவிடம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தாயே, இதில் ஒரு மாத்திரையே 100 வெள்ளி நாணயம் இருக்குமே. தங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைத்தது என்று சந்தேகத்துடன் கேட்டான் ஆதவன். ஆதவா, எனக்கு இதற்கு எண்ணற்ற வழிகள் உள்ளன. முதலில் உன் உடல் நலம் மற்றும் உன் உடலை நான் மேம்படுத்த வேண்டும். அதனால் நான் இதை உனக்காக வாங்கினேன். இது உன் சக்தியை வளர்க்க உதவும். உன் உடலும் மேம்படும். அதற்கு இதுதான் சரியான நேரம் என்று கூறி சிரித்தாள் கௌசலை. இளையவரே, என் எஜமானி தன்னுடைய டிராகன் மற்றும் அதோடு அவர் வைத்திருந்த ஃபீனிக்ஸ் வளையல்களை இந்த 8 மாத்திரைக்காக அவர் விற்றுவிட்டார் என்று தாங்க முடியாத சோகத்துடன் சொன்னாள் இலக்கியா. இலக்கியா என்று ஒரு சின்ன கோபத்துடன் அவளை கண்டிப்பது போல் பார்த்தாள் கௌசலை. ஆதவா, நீ இதை நினைத்து கவலைப்படாதே. உன் சாகுபடியை தொடர்ந்து செய். உன்னால் ஆன்ம சக்தியை வளர்க்க முடிந்தால் நீ வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பாய். அதோடு ஒப்பிடும்போது இந்த வளையல்களெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிதல்ல என்று கூறினார் கௌசலை. தாயே! ஆதவன் தன் கைகளில் இருந்த குடுவையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவன் இதயம் கனத்து இருப்பதைப் போல உணர்ந்தான். டிராகன் மற்றும் ஃபீனிக்ஸ் வளையல்கள் பல வருடங்களாக அவனின் தாய் மற்றும் தந்தையுடைய காதலியின் அடையாளமாக இருந்தது. அந்த வளையல்கள் தன் தாய்க்கு எவ்வளவு முக்கியம் என்பது ஆதவனுக்கு நன்கு தெரியும். அதை தன் உடல் நலத்திற்காகத்தான் விற்றார் என்பதில் அவனுக்கு மனம் கஷ்டமாக இருந்தது. தாயே, என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் என் தந்தையின் இடத்தை பிடிப்பேன். என்னுடைய பலத்தால் உங்களை பாதுகாப்பேன். உங்களை உடலாலும் மனதாலும் யாரும் காயப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தன் மனதில் சபதம் ஏற்றான். அவனது பார்வையில் ஒரு நம்பிக்கையும் உறுதியும் இருந்தது. உணவு உண்டு சிறிது நேரத்துக்குப் பிறகு ஆதவன் அந்த டிராகன் டைகர் மாத்திரைகளை கையில் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு திரும்பினான். அவன் மீண்டும் அந்த புனித ஆலயத்தை நோக்கிச் சென்றான். அங்கு சென்றதும் அவன் அந்த 99 படிக்கட்டுகளுக்கு அடுத்து இருக்கும் 2வது மேடையை பார்த்தான். முதல் மேடையில் பார்ப்பது போல் ஒரு வெண்கலப் பெட்டி இருந்தது. எனக்கு இந்த முதல் தளத்தின் பெட்டியில் 3 புத்தகங்களான டிராகன் போர்நுட்பம், சுடற்போர் கைமுஷ்டி, டிராகன் சர்ப்பப்படிகள் மற்றும் மஜ்ஜை மாத்திரை கிடைத்தது. இந்த 2வது பெட்டியில் என்ன இருக்கும் என்று ஆர்வத்துடன் ஆதவன் அந்த படிக்கட்டுகளை நோக்கி நடந்து சென்றான். ஆதவன் அந்த 99 படிக்கட்டுகளில் ஏறினான். அவன் அந்த கடைசி படிக்கட்டில் இருந்து 2வது மேடைக்கு கால் வைக்க முயன்றபோது அவனால் அங்கு நுழைய முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் அவனால் முடியவே இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவனை தடுக்கிறது என்று உணர்ந்தான். ஒருவேளை என்னிடம் போதுமான அளவு சாகுபடி இல்லையோ, அதனால் தான் என்னால் கால் வைக்க முடியவில்லையோ என நினைத்து ஆதவன் சோகமாக இறங்கினான். அவன் தியான நிலையில் அமர்ந்து
ஒரு டிராகன் டைகர் மாத்திரையை எடுத்து அதை வாயில் போட்டு செம்மைப்படுத்த தொடங்கினான். அவன் அந்த மாத்திரையை உட்கொண்ட பிறகு அவனது முதுகெலும்பில் ஒரு எரிச்சலான உணர்வை உணர்ந்தான். அது ஒரு சிறு துகள்களாக மாறி பிறகு சுழலாக மாறியது. பின் அது அந்த மாத்திரையின் அனைத்து மருத்துவ குணங்களையும் உறிஞ்சி எடுத்து அவன் முதுகெலும்பில் இருந்து தூய ஆற்றல் அலைகள் வெளிவருவதை உணர்ந்தான். அவனால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அதன்பின் மகிழ்ச்சியும் அடைந்தான். இந்த மாத்திரை இவ்வளவு வேகமாக வேலை செய்யும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் சாதாரண மக்களுக்கு ஒரு டிராகன் டைகர் மாத்திரையின் குணங்கள் முழுமையாக வேலை செய்ய 1 அல்லது 2 நாட்கள் ஆகும். ஆனால் அவன் உடல் அதை உடனடியாக செம்மைப்படுத்தியது. வளர்ந்து வரும் என் இரத்த மெரிடியனுக்கு மிக்க நன்றி என்று மனதில் நினைத்தான். தன்னுடைய வளர்ந்து வரும் இரத்த மெரிடியனுக்கு ஆன்மீக சக்தியை உறிஞ்சும் தன்மை இருப்பது மட்டுமல்லாமல் அது அதிவேகமாக மாத்திரைகளை செம்மைப்படுத்தும் தன்மையும் உள்ளது என்று அவன் எண்ணி மகிழ்ச்சியடைந்தான். அவன் மெரிடியனை திறக்க கண்களை மூடி தன் மனநிலையை அமைதிப்படுத்தினான். 3 மனித மெரிடியன்களில் முதல் பகுதியை திறப்பதற்காக அவன் உண்மையான போர் டிராகன் நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினான். ஆதவனால் கட்டுப்படுத்தப்படும் ஆற்றல்கள் முதல் மெரிடியனை நோக்கிச் சென்றன. டங் டங் டங்! அவனது உடலுக்குள் இருந்து வித்தியாசமான கர்ஜனைகள் ஒலிப்பது போல் அவனுக்கு தோன்றியது. அவனது அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அனைத்தும் திறந்தன. அவனுக்கு மேலும் அதிக ஆற்றல் தேவைப்பட்டது. அவன் மற்றொரு டிராகன் டைகர் மாத்திரையை எடுத்து விழுங்கினான். மேலும் அவன் மாலை வரை தன் சாகுபடியை தொடர்ந்தான். 8 டிராகன் டைகர் மாத்திரைகளை விழுங்கினான். அதை செம்மைப்படுத்தி அவன் அந்த 3 மனித மெரிடியன்களையும் திறந்தான். மெரிடியன் திறப்பு வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. தொடக்கப் பகுதி, நடுப்பகுதி மற்றும் மேல்பகுதி. முதல் 3 மனித மெரிடியன்களை திறப்பது தொடக்கப் பகுதி என கூறப்படுகிறது. அடுத்த 3 மெரிடியன்கள் நடுப்பகுதி. திறந்த மெரிடியன்களின் நிலை தற்காப்பு கலைஞர்களின் அடித்தளம் என்று கூறப்பட்டது. அது மிகவும் எளிதாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மெரிடியன் திறப்பு என்பது வேறுபட்டு இருந்தது. ஒரு சாதாரண தற்காப்பு கலைஞருக்கு தன்னுடைய 9 இரத்த மெரிடியன்களை திறக்க 1 வருடம் வரை கூட ஆகலாம். அது அவர்களின் நிலை பொறுத்தே அமையும். ஆனால் அது திறமை வாய்ந்த வீரர்களுக்கே. ஒரு சில கலைஞர்களுக்கோ 9 மெரிடியனையும் திறக்க தன் வாழ்நாள் முழுவதும் தேவைப்பட்டது. சிலருக்கோ அதை நாம் ஒருபோதும் அடைய இயலாது என அறிந்து இறந்தே இருப்பார்கள். ஒரே ஒரு மதிய வேளைக்குள் 3 மெரிடியன்களை திறந்த ஆதவன் போன்றவர்கள் மிக குறைவானவர்கள்தான். இந்த செய்தி வெளியே சென்றால் அது நிச்சயம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அவனிடம் வளரும் இரத்த மெரிடியன் தனித்துவமாக இருந்தது. அதன் பண்புகள் டிராகன் போர் நுட்பத்துடன் இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. மாத்திரைகளை உடனடியாக வேலை செய்ய வைக்கக்கூடிய வளரும் இந்த தற்காப்பு மெரிடியன், இதனுடன் இணைந்த தெய்வீக நிலை மற்றும் தற்காப்பு கலையான டிராகன் போர் நுட்பம், இதுவே இந்த 3 மெரிடியன்களை விரைவாக திறக்க உதவியது. இது அதிசயம்தான். டிராகன் போர் நுட்பம், ஆன்ம சக்தி இவை இரத்த மெரிடியன்களில் செல்வதை ஆதவன் உணர்ந்தான். அவன் உற்சாகத்திலும் மகிழ்ச்சியிலும் நிறைந்திருந்தான். இரவு உணவை சாப்பிட்ட பிறகு ஆதவன் மெதுவாக தன் அறைக்குச் சென்றான். அவன் மீண்டும் அந்த புனித ஆலயத்திற்குள் நுழைந்து தனது சாகுபடியை தொடங்கினான். அவன் இப்போது அந்த டிராகன் கைமுஷ்டி நுட்பத்தை சாகுபடி செய்து கொண்டிருந்தான். ஒரு தற்காப்பு கலை என்பது ஒருவரின் மனம் மற்றும் அதன் வழியாக பாயும் ஆன்ம சக்திகளின் கலவையில் இருந்து பெறப்பட்ட ஒரு தாக்குதல் நுட்பம்தான். ஒவ்வொரு தற்காப்பு கலை நுட்பங்களும் ஒவ்வொருவருக்கு வெவ்வேறு விதமான ஆன்ம சக்திகளை தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு தற்காப்பு கலை நுட்பங்களும் வெவ்வேறு விளைவுகளையும் அதை உருவாக்கும் முறைகளையும் வேறுபட்ட கடுமையான நல்ல சக்திகளையும் கொண்டிருந்தன. இதையெல்லாம் ஒரு குறுகிய காலத்தில் அடைய முடியாத ஒரு கடினமான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தன. அதை அடைய வேண்டுமென்றால் பல வருட மற்றும் அதன் நுட்பங்களை கற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு தற்காப்பு கலை நுட்பத்தையும் முழுமையாக செயல்படுத்துவது என்பது சாத்தியமற்றது. தற்காப்பு கலை நுட்பத்தை கற்று அதன் பயன்படுத்தும் சக்திகளும் ஒரு அளவுகளில் ஒருவருக்கு கிடைத்தால் அது ஒருவரின் உடலில் உள்ள ஆன்ம சக்திகளை வளர்க்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும்.
ஆதவன் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி அவன் சாகுபடியை தொடர்ந்தான். அவன் மீண்டும் புனித ஆலயத்திற்குச் சென்றான். அவனுக்கு மேலே உள்ள அரண்மனையில் இருந்து மந்திர சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. அந்த சத்தங்கள் அவனை தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தது. டிராகன் கைமுஷ்டி என்னும் சாகுபடியை எப்படி தொடர வேண்டும் என்று அவன் மனதில் அடுத்தடுத்து தோன்றியது. இப்போது அவன் அந்த ஆன்ம சக்திகளை தன் கால்களை நோக்கி பாய்வதை உணர்ந்தான். அது அவனின் கால் தசைகளையும் எலும்புகளையும் கட்டுப்படுத்தி வலுப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆதவனின் கண்களில் ஒரு துளி நீர் அவனையும் அறியாமல் வந்தது. அவன் மேலும் தன் சாகுபடியை தொடர்ந்தான். இப்போது அவனின் கீழ் முதுகு பகுதியில் இருந்து மேல் முதுகெலும்பு வரை அவனுக்கு வலிமை அதிகமாகிக் கொண்டே சென்றது. அவனின் முதுகெலும்பை ஒரு பெரிய டிராகனைப் போல முறுக்கினான். அவனின் இடுப்பில் இருந்து கைகள் வரை ஒரு பெரிய வலிமை அலை வீசப்பட்டதைப் போல உணர்ந்தான். டம்! ஆதவன் அங்கிருந்து ஏதோ ஒன்றில் கைகளை முறுக்கி ஒரு குத்து வீசினான். ஒரு கர்ஜனையுடன் காற்றில் ஏதோ ஒரு ஆற்றல் சுற்றிலும் அசைந்தது. தற்காப்பு கலை நுட்பத்தின் முதல் பயிற்சி நிலையைத்தான் அவன் இப்போது செய்தான். அது அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. தற்காப்பு கலை நுட்பங்களை வளர்ப்பது மற்றும் அதன் புரிதல் என்பது ஒவ்வொருவரின் பயிற்சி அளவை பொறுத்து அமைந்திருந்தது. அது 6 கட்டங்களாக இருந்தது. பார்ப்பது, அறிவது, செய்வது, தேர்ச்சி அடைவது, சரியாக பயன்படுத்துவது மற்றும் தற்காப்பு கலை என்று பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த 6 கட்டங்களை கடப்பதன் மூலம்தான் ஒருவர் இன்னொரு நிலைகளுக்கு அடுத்தடுத்து செல்ல இயலும். இப்படியாக இருக்கையில் இதில் ஒரு நிலைக்கு செல்வதற்கே இந்த 6 கட்டங்களும் தேவைப்படும். அப்படி இருக்கையில் இந்த ஒரு அடியில் அதை சாதிப்பது என்பது சாத்தியமற்றது. இதில் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு செல்ல கடினமானதாக இருக்கும். ஏனென்றால் அப்போதுதான் தற்காப்பு கலை நுட்பத்தின் தரம் உயரும். ஆனால் ஆதவன் தனது முதல் அடியிலேயே சுடர் டிராகன் முஷ்டியின் சாகுபடியை வளர்ப்பதில் முதல் கட்டத்தை அடைய முடியும் என்று அவன் நினைக்கவில்லை. இது ஒரு தாழ்ந்த 4ஆம் நிலை தற்காப்பு நுட்பம். இதை சாதாரண மக்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதன் கொள்கைகளையும் அடிப்படை கருத்துக்களையும் புரிந்து கொள்ள குறைந்தது சில மாதங்கள் ஆகும். ஆனால் ஆதவன் அதை இவ்வளவு விரைவாக செய்வான் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை. நான் எப்படி இவ்வளவு வேகமாக இதை கற்றுக்கொண்டேன்? ஒருவேளை அரண்மனையில் இருந்து வரும் மந்திரங்கள் எனது தற்காப்பு கலை நுட்பங்களை வளர்ப்பதில் உதவியாக இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டே ஆதவன் மேலே உயர்ந்து பார்த்தான். அதை பார்த்த அவனுக்கு அந்த படிக்கட்டுகள் அப்பாற்பட்டு இருப்பது போல தோன்றியது. சாகுபடியில் அவனது அதிவேக வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் அந்த மந்திரங்கள் மற்றும் அவன் புரிந்து கொள்ளும் சக்தி என்பதனை அவன் கண்டுபிடித்தான். அதை அவன் பலமாக நினைத்தான். அவன் இயற்கையாகவே உழைக்க தயாராக இருந்தான். ஆனால் இந்த அற்புதங்கள் அவனுக்கு உதவி செய்ய இன்னும் சாகுபடியில் கடினமாக உழைத்தான். டிராகன் டைகர் மாத்திரைகள் இல்லாமல் அவனது செயல்முறை சற்று குறைவாக இருந்தது. அவன் ஏற்கனவே 3 மெரிடியன்களை திறந்தான். இப்போது 4வது மெரிடியனும் திறந்து ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைந்தான். சுடர் டிராகன் முஷ்டி தற்காப்பு நுட்பத்தை அவன் வளர்ப்பதற்கு முதல் கட்டத்தை தாண்டி 2ஆம் கட்டத்திற்கு சென்றான். அதுதான் அறியும் கட்டம். ஆனால் அவன் இரத்த மெரிடியன் இன்னும் முழுமையாக வளரவில்லை. அது ஆரம்ப நிலையிலேயே இருந்தது. ஆதவன் அந்த புனித ஆலயத்தில் இருந்து வந்துவிட்டான். அவன் தன் அறையில் இருந்து புன்னகையுடன் வீட்டின் வெளியே வந்து நின்றான். இலக்கியா தன் கண்கள் சிவக்க அழுது கொண்டு வெளியில் இருந்து வருவதை பார்த்தான். இளையவரே, நீங்கள் என் எஜமானி அம்மாவை திரும்பி இங்கு அழைத்து வர முடியுமா? அவர்கள் இப்போது சில மணி நேரமாக சக்கரவர்த்தி மாளிகையில் கெஞ்சிக் கொண்டு உள்ளார் என கண்ணீர் மல்க கூறினாள். என்ன என்ன சொல்கிறாய் நீ? வா போகலாம் என பதற்றத்துடன் ஆதவன் இலக்கியாவை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினான். போகும் வழியில் இலக்கியா என்ன நடந்தது என்பதனை பற்றி ஆதவனிடம் கூறினாள். ஆதவனால் ஆன்ம சக்தியை வளர்க்க முடிகிறது என்று கௌசலை அறிந்ததில் இருந்து அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தற்காப்பு கலைகளை வளர்க்கவும் கற்றுக்கொள்ளவும் முறையான சாகுபடி செய்யவும் சில நுட்பங்கள் தேவைப்பட்டன. அதனால் கௌசலை சக்கரவர்த்தி குடும்பத்திற்கு சொந்தமான நூலகத்தில் சில வகையான தற்காப்பு கலை புத்தகங்களை ஆதவனுக்காக கடன் வாங்க நினைத்தார்.
ஆனால் அந்த குடும்பத்தின் பாதுகாவலர் ஆதவன் ஒரு குப்பை என கூறி எதையும் கொடுக்க மறுத்துவிட்டார். வேறு வழியில்லாமல் கௌசலை பிரகாஷ் மற்றும் அவனின் தந்தை யாத்தனிடம் சென்று அவர்களிடம் கெஞ்சி பார்த்தாள். ஆனால் அதிலும் பலனில்லை. அவர்கள் ஒரு அடிப்படையான கலைநுட்பத்தை கூட கொடுக்க முன்வரவில்லை. என்ன செய்வது என்று யோசித்த கௌசலை புத்திசாலித்தனமாக தனது குடும்பமான வசுதேவ குடும்பத்திடம் சென்றாள். அவர்களிடம் உதவி கேட்டால் கண்டிப்பாக ஒரு தற்காப்பு நுட்பமாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்றாள். அவளின் மூத்த சகோதரன் ஆதவனின் மாமா. அவரின் தலைமையில் இருந்தது வசுதேவ குடும்பம். அது மரகத தேசத்தில் இருந்து சற்று தள்ளியிருக்கும் சித்தூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தது. ஆதவனின் மாமா ஆதவன் ஒரு சக்கரவர்த்தி குடும்ப வம்சாவளி என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் கௌசலை கேட்ட கோரிக்கையை மறுத்தார். எங்கள் குடும்ப தற்காப்பு கலை நுட்பத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்பது சரியாக இருக்காது என்று கூறினார். இவ்வாறு தன் அண்ணன் சொல்லவும் கௌசலைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரே ஒரு தற்காப்பு கலை நுட்பமாவது கிடைக்குமா என்று வசுதேவ குடும்ப இல்லத்தில் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். இதை பார்த்த ஆதவனுக்கு கோபம் வந்தது. அவன் கண்கள் கோபத்தில் தீப்பிழம்புகளை கக்கின. அவன் தன் இதயத்தில் கர்ஜித்தான். அடுத்து என்ன நடக்கும்? வசுதேவ குடும்பத்தில் இருந்து தற்காப்பு கலை நுட்பங்களை ஆதவன் பெறுவானா, அல்லது சக்கரவர்த்தி குடும்பத்தில் இன்னும் வேறு ஏதேனும் சம்பவங்கள் நடக்க இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திடுங்கள் ராஜன்லியான் ஒய்டி யூடியூப் சேனலுடன்.